அனைவருக்கும் கல்யாண மாலையின் இனிமையான பணிவான அன்பான வணக்கம். மக்கள் சக்திக்கு முன்னால் எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தி மகத்தானது அல்ல, மக்கள் சக்தி தான் மகத்தானது என்று உலகிற்கு நிரூபித்த இந்த பிரெஞ்சு மண்ணை, பிரான்ஸ் நாட்டை மிதிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம், சந்தோஷப்படுகின்றோம். வரலாறு திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னாக்க, ஒடுக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படுபவர்கள், வருத்தப்படுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் முன்னால் எந்த விதமான ஆடம்பரமும் கிளாமரும் செல்லாது என்பதை உலகம் முதலில் உணர்ந்து கொண்டது பிரெஞ்சு புரட்சியின் மூலமாகத்தான். அந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணில், பாரிஸ் மாநகரில் நாங்கள் கல்யாண மாலை வரலாற்று சிறப்புமிக்க தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கல்யாண மாலை 2000வது ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் விஜயதசமி திருநாளில்தான் தன்னுடைய முதல் ஒளிபரப்பை ஆரம்பித்தது. நாங்கள் யோசித்து இந்த 8ஆம் தேதி வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும்லாம் யோசிக்கல. ஆனால் கடவுளாக கொண்டு மணிவாசகன் மூலமாகவும் பராக் மூலமாகவும் எங்கள் முன்னால் கொண்டு நிறுத்தி இந்த நிகழ்ச்சியை 8ஆம் தேதி அன்றைக்கு எங்களுக்கு வரப்பிரசாதமாக அளித்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறி 17வது ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்ம 16 வயசு வரைக்கும் எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒரு துள்ளலோட ஸ்வீட் 16 அப்படிங்கிறத எந்த பொறுப்பும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான காலகட்டம். அடுத்த காலகட்டம் 17வது வயது தொடங்கிடுதுன்னா பொறுப்பு மிகவும், நமக்கே ஒரு கமிட்மெண்ட் வரும். அந்த மாதிரி கல்யாணம் மேலே ஏற்கனவே நல்ல கமிட்மெண்ட்டோடு தான் இருக்குது, இன்னும் அதிகப்படியான கமிட்மெண்ட்டோட மக்களுக்கு பணி செய்ய காத்து கொண்டிருக்கிறது என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சியை கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நீளம் பிறை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கோலந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஒரே கொடையின் கீழ் ஆண்டு கொண்டிருக்கும் சன் டிவி தான் இந்த மகத்தான வெற்றிக்கு காரணம். சன் டிவிக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கி கமர்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற விஷன் டைம் நிர்மதத்தாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா ஊர்களையும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எத்தனையோ பேர் காரணமாக இருக்காங்க. இப்போ இந்த ஊருக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க. அது மாதிரி கல்யாண மாலை 100-120 இடங்களில் படப்பிடிப்பு நடத்தியிருக்கு. அப்போ எத்தனையோ பேர் உழைத்திருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கரவொலியோடு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாவற்றிற்கும் மேலாக கல்யாண மாலையின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னா, உலக தமிழர்கள் எல்லோரும் தன்னுடைய சித்தப்பாவாக, மாமாவாக, தாத்தாவாக, சகோதரராக எடுத்துக்கொள்ளும் கல்யாண மாலை மோகன் அவர்களுடைய இனிமையான குரலும் அணுகுமுறையும் தான் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். 3,26,000 திருமணங்களுக்கு சொந்தக்காரர் கல்யாண மாலை மோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் உங்கள் வாழ்த்துக்களோடு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் திரு மணிவாசகன் அவர்களையும், திரு பராக் அவர்களையும், திரு விஜயகுமார் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கின்றேன் உங்கள் கரவொலியோடு. சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி இல்லை இது. ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னாலே ரொம்ப பெரிய வேலை இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை தன்னுடைய தோளில் சுமந்துட்டு ரொம்ப சிறப்பாக இவங்க 3 பேரும் செஞ்சுருக்காங்க. நான் மணிவாசகன் சார்ட்டையும் பராக் சார்ட்டையும் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் நான் சொன்னேன், இன்னி வரைக்கும் கல்யாண மாலை அமெரிக்காவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கலாம், கல்யாண மாலை டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோன்னா முதல்ல அந்த ஊரில் போய் பார்த்து, அந்த ஆர்கனைசர்ஸை பார்த்து, அந்த ஹாலை பார்த்து, இவங்க எல்லாராலையும் இந்த நிகழ்ச்சியை கரெக்டாக செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சியை எடுத்துப்போம். ஆனால் இவர்களுடைய குரலை மட்டுமே கேட்டு அந்த குரலில் இருந்த கமிட்மெண்ட்டோட கல்யாண மாலை இங்கே வந்திருக்கு அப்படின்னாக்க அவர்களுடைய
டெஃபினட்டாக அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் காரணம். அந்த கமிட்மெண்ட்டை அவங்க வார்த்தையில் சொன்னாங்க, இன்னைக்கு இங்கே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒத்தொத்தரும் வந்திருக்கிறதுக்கு அவங்களுடைய உழைப்பு பின்னால் இருக்கிறது. அவர்களுக்கு கல்யாண மாலையின் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, திரு மணிவாசகன் காரைக்கால் நெடுங்காட்டை சேர்ந்தவர், இங்கே வந்து ரொம்ப ஆண்டுகளாக இருக்கார். அவரை பற்றின ஹிஸ்ட்ரியை நான் சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கல்யாண மாலை பாரிஸ்க்கு வரணும், பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான். மோகன் சார் ஃப்ரான்ஸில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நாங்கள் சரி, எல்லா நிகழ்ச்சியுமே நாங்கள் முதல்ல சரின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள இதெல்லாம் யோசித்து நம்மளால் முடியுமா முடியாதா, அங்கே போய் பண்ண முடியுமா, தமிழர்கள் தமிழ் பேசுகிறதுக்கு தமிழர்கள் இருக்கலாம், ஆனால் தமிழ் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்போம். அந்த வகையில் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது இல்லை ரொம்ப சிறப்பாக நடக்கும், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு பிள்ளையார் செய்ய போட்டவர் அந்த மணிவாசகன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் மிஸ்டர் மோகன் அவர்களுக்கு இந்த ப்ரோக்ராம் செய்யலான்னு சொல்லும்போது ஏற்றுக்கிட்டதுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் ஏற்பாடு செய்தவுடன் எங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக எனது நண்பர் பராக்கிற்கு இந்த இடத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். 3,25,000 மேற்பட்ட குடும்பங்களில் விளக்கேற்றதுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் அமைச்ச கல்யாண மாலைக்கு குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தால் தானே சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்க திரு ரமேஷ் பாபு அவருடைய துணைவியாரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்தியன் எம்பசியில் செக்ரட்டரி பொலிட்டிக்கல் விங், ஒரு சென்சிட்டிவான ஏரியாக்குள்ளே அவர் தலைவராக இருக்கார். ஆனால் எப்பொழுதும் அமைதியாக சிரிச்சுட்டே இருக்கார். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. அவரை மேடைக்கு அழைத்து குத்து விளக்கேற்றும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் திருமதி திரு விஜயகுமார், பெவிலியன் யூரோபுபினி, திரு பராக் சரவணபவன், திருமதி திரு மணிவாசகன் நைட் எடி ஃபிலிம்ஸ், திரு விஸ்வநாதன் ஜெட் ஏர்வேஸ், திரு ஆனந்த் டிசிபி பேங்க். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் திரு கலைமாமணி முத்தமிழ் பேரறிஞர் ஐயா சலமன் பாப்பையா அவர்களே, திரு பட்டிமன்றம் ராஜா அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, திரு ஐயா மோகன் சார் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, மற்றும் பராக், மணிவாசகன், சிவகுமார் மற்றும் இங்கே இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கல்யாண மாலை என்றது ஒரு சண்டே காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு மங்களகரமான இசையை வச்சு ஒரு காஃபியோடு நீங்கள் உட்காந்துட்டு அந்த ஷோ பார்க்கும்போது அது ஒரு தனி த்ரில்லிங்காக தான் இருக்கும். இது ஒரு 17 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இதில் சிறப்பு என்னென்னா, இது இன்னும் மெருகேறிட்டு தான் போயிட்டுருக்கு. அது டைமிங் ஸ்லாட் பண்ணி இல்லை நிறைய ஷோங்களாம் ஆரம்பிச்சிடும். மெகா சீரியல் தவிர கண்டினியூஸாக நடக்கிற ஒரே ஷோ கல்யாண மாலைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு. இதில் என்ன சிறப்புன்னா, இவங்க நடத்துகிற விதம், அவர் திரு மோகன் சார் பார்த்தோன்னே நம்பிக்கை வரும். இப்போ என் பொண்ணெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், கல்யாணம்னா நான் அவர் எடுத்துகிட்டு போய் இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை பண்ணால் நான் கண்ணு மூடிட்டு கொடுப்பேன். ஏன்னா அவர் பார்த்தாலும் அவர் பேசுகிற விதம் அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அது அதுவும் அவங்களோட சன் டிவியும் சேர்ந்து பண்ணுறது அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. அது அவங்களுக்கே தெரியல. நம்மளுக்கெல்லாம் 10 வருஷம் தாண்டாலே தாங்காது நிறைய பிரச்சனைகள். 17 வருஷமாக கல்யாணம் பண்ணி நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறது பெரிய விஷயம். சன் டிவி அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயமா இருக்குது. நம்மளை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் என்ன நடக்குதுன்றது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் வெளிநாட்டில் வெளிநாடு வாழும் இந்தியர்கள் இல்லை வெளிநாடு வாழும் இந்திய வம்சாவளிகளுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும், நல்லது பண்ணணும், இல்லை அவங்களுக்கு குறைகளெல்லாம் கேட்கணும். நாங்கள் அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறோம். ஆனால் இவரும் ஒரு அம்பாசிடர் தான். அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை, கல்யாணம் பண்ணுறது எப்படி, அந்த விஷயங்களெல்லாம் வெளிநாட்டில் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரும் ஒரு சிறந்த அம்பாசிடர் ஆஃப் இந்தியா, சம்பளம் வாங்காத அம்பாசிடர்னு தான் சொல்லலாம். அதனால் இந்த விழா மேல் மேலும் நல்லா சிறப்பு பெற்று ஒரு 7000 ஷோ அந்த மாதிரி பண்ணணும், இல்லை நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். வம்சாவளி எல்லாருக்கணும் வாழ்த்து தெரிவித்து நன்றிப்படி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். பிரான்ஸ் வாழ் அனைத்து தமிழ் மக்களுக்கும் பிடித்தமான கல்யாண மாலை நிகழ்ச்சி பாரிஸ் நகரத்தில் நடைபெறுகிறது. ஏதோ கனவு போல் தெரிகிறது. மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் கல்யாண மாலை திரு மோகன் ஐயா அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக பாரிஸ் மக்கள் சார்பான அன்பான வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பான விருந்தோம்பலை உடைய
சரவண பவன், இவ்வளோ நல்ல கல்யாண மண்டபம், இவ்வளோ நல்ல சாப்பாடு, பொண்ணும் மாப்பிள்ளையும் இருந்தால் போகிறோம், இங்கே கல்யாணம் பண்ணிடலாம். அந்த அளவில் மிகச்சிறப்பாக ஒரு அரங்கை நடத்தி கொண்டிருக்கும் பராக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு பராக் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கல்யாண மாலைன்னு இன்றைக்கு பாரிஸில் நடக்குதுன்றா இத்தனை உதவிக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கல்யாண மாலை மோகன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னோடய அழைப்பை ஏற்று அவர் மிக்க மகிழ்ச்சியோடு இங்கே பாரிஸில் நடத்தி தர்றேன்னு சொல்லியிருந்தார். அதுபடி நடத்தியும் கொடுத்துட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதற்கெல்லாம் காரணமாக இந்த சன் டிவி அனைத்து அதை சார்ந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. பட்டிமன்றம் என்றாலே எல்லாத்துக்கும் தெரியும், சாலமன் பாப்பையா ஐயா தான். அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ராஜா சார் சொல்லவே வேண்டியில கலக்கிடுவார். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. எல்லா ஸ்பான்சருக்கும் முக்கியமாக எங்களை ஒவ்வொரு தடவை போய் கேட்கும்போது அவங்க எல்லாமே எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி மனக்கசப்பு இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியோட ஸ்பான்சர் உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி. அது இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்குங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். கல்யாண மாலை ஒவ்வொரு ஊரில் பண்ணும்பொழுதும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். பொதுவான நோக்கம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, வரன் தேடுபவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகச்சிறப்பான இல்வாழ்க்கை துணையை உடனடியாக அடையாளம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் கல்யாண மாலையினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதனுடைய இரண்டாவது நோக்கம் என்ன? எல்லாரையும் பார்க்க வைக்கணும். வெறும் வரன் தேடுறவங்க மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா நிகழ்ச்சி ஜெயிக்காது. பாரிஸ் நிகழ்ச்சிக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பாரிஸ்க்கு வாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக, ஒரு நல்ல ஊர், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஊர், கண்டிப்பாக இந்த தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியறது, அவங்களுக்கு நம்மால் என்ன சர்வீஸ் ரெண்டர் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் இங்கே வந்தப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் எங்கள் ஆழ் மனதில், எங்களுடைய மனசில் போய் புதைய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் இந்த ஊரில் செட்டில் ஆனவங்க, அவர்களுக்கு இந்த ஊரின் மொழி தெரியாது, யாரை போய் பார்க்க போகிறோன்னு தெரியாது, எந்த ஊருக்குள்ளே போய் இறங்க போகிறோன்னு தெரியாது, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாது, இங்கே மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஏதோ தன்னுடைய குடும்பம் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 40 நாள் 50 நாள் கஷ்டப்பட்டு கப்பலில் இந்த ஊரில் இறங்கி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் உங்களுடைய பெற்றோர்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரு மரியாதை செய்யும் நிகழ்ச்சியாக அமைய வேண்டும், அந்த அனைவரையும் நினைவு கூறும் நிகழ்ச்சியாக இது அமைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அடுத்தடுத்த தலைமுறை 2 தலைமுறை வந்தாச்சு. இப்போது அடுத்து நடுவில் இருக்கிற தலைமுறை தான் எங்கள் வயது உள்ள தலைமுறை, 40 வயது 50 வயது கடந்தவர்கள். இப்போ அந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. முன்னாடி தலைமுறைக்கு என்ன இருந்தது அப்படின்னா, எப்படியானோ குடும்பத்தை காப்பாற்றினா போரும்னு இருந்தது. அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்கிற என்ன சேலஞ்சு? நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல வசதியான வாழ்க்கை வாழறோம், இங்கே பிரச்சனை கிடையாது. இத்தனை சந்தோஷமாக இருக்கும் ஊரில் என்ன மனதுக்குள் எல்லாருக்கும் ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னாக்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எங்கே போய் வரன் பார்ப்பது, எப்படி ஒரு வரனை தேடுறது, என்ன மாதிரி, அதாவது அவர்கள் வீட்டுக்குள் இருக்கும் கலாச்சாரத்தை வெளியே கொண்டு போனால் அவர்கள் அங்கே அவமதிக்கப்படுவார்கள். வெளியே இருக்கும் கலாச்சாரத்தை வீட்டிற்குள் பேசினாக்க பெற்றோர்களால் தாங்க முடியவில்லை. இப்போ இந்த இரண்டுக்கும் நடுவில் அவதிப்படுறவங்க, இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற கவலையாக இருக்கட்டும், பிள்ளைகளாலும் அவர்களை பெற்றோர்களையும் திருப்திப்படுத்த முடியல, இந்த கலாச்சாரத்தோடையும் ஒன்றி போகிறதுக்கும் அவ்வளோ மனசு இல்லை. அப்படி இருக்கிறவங்க ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்காக நாங்கள் பெரிய தேவதூதர்கள் இல்லை, ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் கல்யாண மாலை தன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் கல்யாண மாலை குழு இங்கே இன்று வந்திருக்கிறது. இது ஒரு ஆரம்பம் தான். இனி தொடர்ந்து யூரோப் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு போர்ட்டல் ஏற்படுத்தி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உள்ளவங்களை, உங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சடங்குகளையும் புரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்களை வரனாக அமைத்து தரணும் அப்படின்னு கல்யாண மாலை ஆசைப்படுகிறது. திரு பராக், திரு மணிவாசகன், திரு விஜயகுமார் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, கல்யாண மாலை இன்றைக்கு ஆரம்பம்தான், தொடர்ந்து உங்களுக்கு சேவை செய்யும் என்பதை கூறிக்கொண்டு கல்யாண மாலை பட்டிமன்றத்திற்குள் செல்கின்றோம்.